ராமாயணம், மகாபாரதம் இதில் இருக்கின்ற கிளை கதைகளை பற்றியெல்லாம் இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது அதிகம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதேபோல் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்திலே நாம் அதிகம் கேட்டிராத ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த கண்ணன் தன்னுடைய தர்மத்தை, இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கின்றார் என்பதை இந்த மகாபாரதத்தை நாம் படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு வாழ்க்கையை கற்பிக்கின்ற அற்புதமான ஒரு பாட நூல் ஆகும். ஆகவே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்து அதன் வழி நடப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் என்பது அணுகாது. ஆகவே இன்றைய நாளிலே அதிகம் கேட்டிராத ஒரு மகாபாரத கதையைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பாண்டவர்களும் திரௌபதியும் பந்தியிலே அமர வைத்து மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். கௌரவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். விருந்திலே துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி போன்ற பெரியவர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள். கௌரவர்களே அவர்கள்தான் பெரியவர்கள், அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். திரௌபதி பரிமாறிக்கொண்டே வருகின்றாள். துரியோதனனுடைய இலைக்கு அருகிலே வருகின்றாள். திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த துரியோதனன் திரௌபதியை மனதை மிகவும் பாதிக்கின்ற ஒரு கேள்வியை கேட்டான். ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று குதர்க்கமாக கேட்டான் துரியோதனன். திரௌபதிக்கு அந்த கேள்வி அவளுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தளர்த்தியது. அவளால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை. செய்வதறியாது திகைத்து பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கண் கலங்கினாள். அந்த நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலங்காதே திரௌபதி, நடந்ததை நான் கவனித்தேன். எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அழவைக்கு நினைத்திருந்தான் துரியோதனன். அதனால் இப்படி ஒரு கொடுமையான கேள்வியை உன்னை பார்த்து கேட்டுவிட்டான். வா, அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன். நான் சொல்வது போல் செய், அது போதும் என்றான் கண்ணன். மிகுந்த மனக்கலக்கத்தோடு இருந்த திரௌபதி கண்ணன் சொன்னபடி செய்கிறேன் என்று சொன்னாள்.